ஃபெஸ்டிவல் டைமுன்னு தெரியல. இப்படி என்ஹெச்சில் ஃபுல்லாக இப்படி காரு ஃபுல்லாக பார்க் பண்ணால் டிராஃபிக் ஆகாதா? ஏன் இப்போ கடைக்காரனுங்களாம் என்ன சொம்படிக்கிறாங்களா இல்லை எப்படி? எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். சர்வீஸ் ரோடு பிளாக் பெயிண்டிங் ஓகே. இந்த மெயின் ரோடு எதுக்கு எல்லாம் இப்படி காரு ஃபுல்லாக நிப்பாட்டேஷனுங்கிறீங்க? எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இது மாதிரி? எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுனால பாருங்கள். கடைக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, இந்த காருக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு. மெயின் ரோட்டில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சுற்றுறானுங்க. இன்ச் இன்ச்சாக நகருது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போகணுன்னு அவசரத்துக்கு போக முடியல. கடைக்காரனுக்கு கல்லா கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் யாருக்கு துணை போகுது பாருங்கள். நீங்களே பாருங்கள். இது மெயின் ரோடு என்னாச்சு? இதில் லெஃப்டில் ஃபுல்லாக காரு பார்க்கிங்கு. அந்தாட்டம் எல்லாம் சேல் ஆகுது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. ஒரே டிராஃபிக். இந்த கார் ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் ஃப்ரீயாக போகாமல் போகாதா? என்ன தான் கவர்மெண்ட்டு என்ன பிளான் பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல. பாருங்கள், பட்டாசு கடை ஃபுல்லாக டிராஃபிக். இப்படி மெயின் ரோட்லேயே போடணும், அனுமதி கொடுக்கணும். எங்கேயாவது அவுட்டரில் போய் எங்கேயாவது கிரவுண்டு மாதிரி இருக்கிற இடத்துல போடலாமே இல்லை? வேணுனே தான் பண்ணுறாங்க வருஷம். ஏன் ஓப்பன் கிரவுண்டு எங்கே எவ்வளோ இருக்குது? அங்கே எங்கேயாவது போய் போடலாமே இல்லை? சப்போஸ் எதனா ஃபயர் ஆனால் என்ன ஆகுது? டோட்டலாக பஸ்ஸும் ஆயிடும். கிலோமீட்டர் கணக்கில் கடை லைனாக ஒன் பை ஒன் ஒரே டிராஃபிக்கு. லைசன்ஸ் கொடுக்குறவங்க இப்படியே கொடுப்பாங்க கடைக்கு? சொல்லுங்கள். பாருங்கள், பக்கம் எப்படி கடை. சாமி, என்ன தான் பண்ணுறத போங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் வர. இன்ச் நான் வந்து கடைங்கெல்லாம் தூக்கி எங்கேயாவது அவுட்டரில் ஃப்ரீயாக இருக்கிற ஏரியாவில் எங்கேயாவது போடலாமே இல்லை? அவங்க பாடு பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீயாக போவாங்க. ஏன் பொதுமக்கள் எதுக்கு இப்படி வதக்குறாங்க? 2 ட்ராக்குமே டிராஃபிக்கு. பொம்மச்சந்திராவிலேருந்து கிட்டத்தட்ட இங்கே ஒசூர் வரேன்னா 5 ஹவர் 6 ஹவர் ஆகுது. குழந்தைங்களாம் பசியில் எப்படி கஷ்டப்படுறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் சாப்பிட்ற அளவுக்கு டிராஃபிக்கு அப்படின்னா பாருங்கள். ஏதோ இருக்கிறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க ஓகே. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் பைக்கில். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இன்ச் இன்ச்சா என்னைக்கு போகிறது சொல்லுங்கள்? கர்நாடகாவிலேருந்து வரவங்க ஃபுல்லாக தமிழ்நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன் வேறு எங்கேயாவது ஒரு இடத்த கொடுக்கலாமே ஃப்ரீயாக? இது என்ஹெச்சில் கொடுப்பாங்க அனுமதி. அவங்க காரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு, பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வந்து பாருங்களா ரோடு கொடுத்துருக்குறாங்க. இதில் பஸ்ஸு காரு வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு ஃபுல்லாக டிராஃபிக்கு. என்ன தான் சொல்கிறதே ஒன்றும் புரியல போங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு பிளான் பண்ணணும். இது மாதிரி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும், கடைங்களெல்லாம் வந்து அவுட்டரில் போடுங்க. இதெல்லாம் டெம்பரரி கடை தான், 1 வீக் 2 வீக் அவ்வளோதான் போடுவாங்க. எடுத்து அவுட்டரில் எங்கேயாவது போடலாமே இல்லை? அதுவும் போட மாட்றாங்க. எவ்வளோ டிராஃபிக் சொல்லுங்கள்? எங்கேயாவது ஒரு ஃப்ரீயாக ஒரு கிரவுண்டில் போய் போடலாமே இல்லை? எங்கேயாவது போட்டுக்க சொல்லுங்கள், பர்மிஷன் கொடுக்கலாமே இல்லை? வாடகை எதாவது எடுத்துக்கணும். எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு லெஃப்ட்டு, ஒரே ஒரு லெஃப்ட்டு எடுத்திருந்தா நான் பாட்டுக்கு போயிட்டுப்பேன். அதை விட மாட்றாங்களா? பர்ச்சேஸ் பண்ணுறாங்க காரு எல்லாம் வழியிலே போட்டு வச்சுக்கின்னு அதை வழி விட மாட்றாங்க. இன்றைக்கி நான் இப்போ கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரோம். 5 கிலோமீட்டர் சுற்றுறதே கிட்டத்தட்ட 5 ஹவர் ஆகுது. அப்போ கவர்மெண்ட் வந்து பட்டாசு வாங்குறவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் போடுறீங்க, இது மாதிரி பொதுமக்களுக்கு போட மாட்டேறீங்க. அப்படி தானே சொல்கிறத போங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியணும்.
வெயிட்டு டன்னு கணக்கில் ஏற்றிட்டு அந்த மேட்டில் முக்கிட்டு வருது. எல்லாம் கிளட்ச் பிளேட் ஸ்மெல்லு அப்படியே அடிக்குது. லோடிங்கில் தேயுது, கிளட்ச் பிளேட் தேயுது. கிட்டத்தட்ட 50,000 60,000 வைக்கிது வேலை. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? லாரிக்கு கிளட்ச் பிளேட்டு லோடிங்கில் மாற்றினா ஆகும் கிட்டத்தட்ட 50,000. எங்கள் வண்டியே கிட்டத்தட்ட 10,000 ஆகுது. அவங்களுக்காக தான் என்ன பாருங்கள். எல்லாம் பாதுகாப்பு யாருக்கு பாருங்கள்? கடைக்காரனுக்கு பாதுகாப்பு இல்லை. கடை போடுங்க வேணான்னு சொல்லுங்க. அது ஒரு அவுட்டர் ஏரியாவில் ஃப்ரீயாக எவ்வளோ இடம் கிடக்குது ஏக்கரா கணக்கில் போடலாமே. நாங்கள் எங்கேயாவது போயிட்டோம். எதுக்கு இப்படி பொதுமக்களை போட்டு வதனை வதைக்கிறாங்கன்னு தெரியல.